வணக்கம். விதிகளை மாற்றிய கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல். இந்த பாட்டுல டிக்கு பதில் டா போட்டிருந்தாலும் பொருத்தமா இருக்கும். ஆனா டா போடாம டி தான் போட்டிருப்பாரு. என்ன காரணம்? அதை பத்தி தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். கவியரசர் கண்ணதாசன் எல்லா துறையிலையும் சினிமாவுக்குள்ள அத்துப்படியானவர். கூடவே அரசியலுக்குள்ளேயும் போனவர். சினிமாவில் கதை, வசனம், திரைக்கதை, இன்னொரு பக்கம் தயாரிப்பு, நடிப்பு எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள புகுந்து மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்தவர். அது மட்டும் இல்ல, அவருடைய மேடை பேச்சு கேட்ட அப்படின்னா சும்மா ஆற்றொழுக்கா கட கட கடன்னு மடை திறந்த வெள்ளம் மாதிரி கொட்டும். அப்படி கவியரசர் கண்ணதாசன் ஒரு பெரிய தாகம் இருந்துச்சு நடிப்பு மேல அவருக்கு. அவருடைய தாகத்தை தீர்த்துக்கிட்ட திரைப்படம் தான் கருப்பு பணம். இந்த படத்துல முழுக்க முழுக்க ஏறத்தாழ கதாநாயகனா வந்திருப்பாரு. அதுவும் தணிகாச்சலம் அப்படிங்கிற பேர்ல அசத்தி இருப்பார். அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசனுக்கு பாடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு. அது மட்டும் நிறைவேறல. ஆனா இந்த நடிப்பு அப்படிங்கிற தாகம் இதுல நிறைவேறி இருக்கு. இந்த கருப்பு பணத்துல ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த பாட்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாத்தையுமே கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அவருடைய படம்னா அவருக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, விருப்பத்துக்கு பாடல்களை மனுஷன் போட்டு தாக்கிடுவார். அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய பாடல்களை பண்ணியிருப்பாரு. இந்த தலைப்பே என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். ஒன்றும் இல்லை, கருப்பு பணத்தால எப்படி சாதாரண மக்கள் கீழே போறான், கருப்பு பணம் வச்சிருக்கவன் எந்த அளவுக்கு அவன் தன்னை உயர்த்திக்கிறான், இந்த நாட்டு மக்களை எப்படி தள்ளுறான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை. இந்த படத்துல கவியரசர் கண்ணதாசன் மிகப்பெரிய செல்வந்தானா நடிச்சிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா இன்னும் கூடுதலா என்ன அப்படின்னா, கடைசியில இந்த கருப்பு பணம் வச்சிருக்கவங்களை தோலுரிச்சு காட்டிடுவாரு. அப்படி வந்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்துல வரக்கூடிய கையிலே பணம் இருந்தால் அப்படிங்கிற இந்த பாட்டு. கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடி, கை கட்டால் இருந்தால். இந்த பாட்டை நம்ம முழுசா பார்க்க போறது இல்ல. நீங்க முழுசா கேளுங்க. இந்த பாட்டை பாடினவங்க எல்ஆர் ஈஸ்வரி. எல்ஆர் ஈஸ்வரியுடைய குரல் கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பாட்டு எந்த சூழலுக்கு அப்படின்னா, ஒரு நடிகை ஒரு ஷூட்டிங்ல நடிகை பாடுறதா இருக்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டுக்கு மெல்லிசை மன்னர்கள் ரொம்ப வித்தியாசமா இசையமைச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் நீங்க இந்த பிஜிஎம் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஏறத்தாழ நம்ம இலங்கை பைலா இருக்குல்ல, அந்த வடிவத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனா செம ஜாலியா இருக்கக்கூடிய பாட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள ஒரு பெண் பாடுறதுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்களேன். இது முழுக்க கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடி, கைகட்ட ஆள் இருந்தால் இப்படி வரிசையா போகும். பொய்யிலே நீந்தி வந்தால் புழுகன் எல்லாம் தலைவனடி, பூசாரி வேலை செய்யும் ஆசாமி சூரனடி அப்படின்னு இருப்பாரு. என்ன முழுக்க அப்படின்னா, காசு எவன்ட்ட இருக்கோ அவன் தான் தன்னை எல்லாமா காட்டிக்குவான் அப்படிங்கிற வகையில இந்த பல்லவி போகும். 2 சரணங்களையும் அப்படிதான் முடிச்சிருப்பாரு அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இந்த பாட்டுல என்னங்க சிறப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணும் இல்ல, சினிமா ஒரு எழுதப்படாத ஒரு வரையறையை வச்சிருந்துச்சு. கதாநாயகன், கதாநாயகி 2 பேரும் பாடினா அதுக்கு பேரு டூயட் பாட்டு. கதாநாயகி பெரும்பாலும் பாடக்கூடிய பாடல்கள் என்ன வரைக்கும் நினைக்கிறீங்க? இயற்கையை வர்ணிச்சு பாடக்கூடிய பாட்டு. தன்னுடைய காதலன் எப்போ வருவான், தன்னை கைப்பிடிப்பானா அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. இல்ல வேற இதுல சொந்த பந்தங்களை, அம்மாவை, அப்பாவை, சொந்தங்களை இப்படி கொண்டாடக்கூடிய பாட்டு கதாநாயகிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. கதாநாயகங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே தான் கதாநாயகங்களுக்கும். காதல் தோல்வியில பாடக்கூடிய பாட்டு, அதே மாதிரி மகிழ்ச்சியில பாடக்கூடிய பாட்டு, காதலில் பாடக்கூடிய பாட்டு, சொந்த பந்தங்களை வர்ணிச்சு பாடக்கூடிய பாட்டு, கூடுதலா இன்னொன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, கொள்கை சார்ந்த பாடல்கள். ஒன்று அந்த பெரும்பாலும் ஆண்கள் தான் பாடுவாங்க. இல்லைன்னா மக்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய பாடல்கள். இது பெரும்பாலும் 199% ஆண்களுக்கு தான் இருக்கு. நீங்க வேணா தேடி பாருங்க. பெண் கொள்கை பாடல்கள் சினிமாவுக்குள்ள ஏதாவது இருக்கா? இல்ல பெண்கள் கருத்து சொல்லக்கூடிய பாடல்கள் அது இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த பாட்டு தான் கையிலே பணம் இருந்தால். இந்த பாட்டு தான் கவியரசர் கண்ணதாசன் இதை எழுதியிருப்பாரு. நீங்க இது ஒரு நுட்பம் இருக்குதுக்குள்ள. ஏன் இந்த பாட்டை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பாட்டு காட்சியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு இல்லாமலும் இந்த படத்தை பண்ணியிருக்கலாம். ஒரு நடிகை அவ ஒரு டான்ஸ் ஆட போறா, ஷூட், அவ்வளவுதான். இதுக்குள்ள கவியரசர் கண்ணதாசன் இன்னொன்னும் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா, கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசன் அடின்னு இருக்குல்ல, டா போட்டிருக்கலாம். கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடா அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். போட்டாலும் பாட்டு முழுக்க முழுக்க டிடின்னு தான் முடியும். டாடான்னு முடிச்சிருக்கலாம். இந்த கதாநாயகி கூட, அதாவது இந்த நடிகை கூட இன்னொரு ஆணை ஆட விட்டு டாடான்னு சீர்காழி கௌதராஜனை பாட விட்டு இந்த பாட்டை பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல? இந்த கணக்கு இருக்குல்ல. சத்தமில்லாத பல புதுமைகளை பண்ணக்கூடியவர் கவியரசர் கண்ணதாசன் அந்த காலகட்டத்தில். அந்த வகையில தான் இப்படி ஒரு படத்தை எடுத்து, சரி ஒரு பெண்
ஒரு புரட்சிகரமான ஒரு பாட்டை பாடினா என்ன, ஒரு பெண் இந்த சமூகத்தை கேள்வி கேட்கிற மாதிரி பாடினா என்ன அப்படிங்கிற வகையில தான் இந்த பாட்டை பண்ணியிருப்பாரு. முழுக்க முழுக்க பல பேர் பல கதாநாயகர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாட்டை ஒரு நடிகையா வரக்கூடிய ஒரு இன்னொரு நடிகைக்கு கொடுத்து இந்த பாட்டை பண்ணியிருப்பாரு. அதனாலே என்னவோ இந்த பாட்டு பெரிய அளவுக்கு பேசப்படலை. ஆனா பெரிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய பாட்டு. நீங்க பாட்டை உள்ள போய் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.